வணக்கம். இந்தியாவின் இருபெரும் இதிகாசங்கள் ராமாயணம், மகாபாரதம். இந்த மகாபாரதத்தை நாம் படித்தவங்களும் செவி வழியாக கேட்டவங்களும் நிறைய கிளைக்கதைகளும் கேட்டவங்களும் இன்னும் இந்தியாவில் இன்னும் இருக்காங்க. இதை பற்றி இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மகாபாரதத்தை முழுக்க ஆய்வு பண்ணிட்டு ஒரு புத்தகம் எழுதினார். அவர் பேர் எஸ்.எல். பைரப்பா. அவர் எழுதிய புத்தகம் பேர் பருவம். இது ஒரு அட்டகாசமான, ஆர்ப்பாட்டமான, வியந்து வியந்து பாராட்டுகின்ற அளவுக்கு உள்ள தகுதியான ஒரு புத்தகம்தான் இந்த பருவம். இந்த பருவத்தில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்கிறேன். திரௌபதிக்கு மொத்தம் 5 கணவர்கள், அதான் பஞ்ச பாண்டவர்கள். இந்த பஞ்ச பாண்டவர்களில் திரௌபதி காதலித்தது யாரை? இப்படி நிறைய கேள்விகளோட ஆச்சரியமான விடைகளை தந்து அதிசயமான ஒரு உலகத்துக்குள்ள நம்ம கூட்டு போவார். ஏன் நீங்கள் இந்த பஞ்சபாண்டவர்களையும் திரௌபதியும் பக்கத்தில் இருந்தே நீங்கள் பார்க்கலாம். ஒரு அர்ஜுனுடைய தேரோட்டிக்கு நடக்கக்கூடிய அந்த உரையாடல் மிகவும் மிகவும் சிறந்த உரையாடல். அவசியம் படித்து பாருங்கள். ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. வாசித்துட்டு சொல்லுங்கள். நன்றி.